கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான இரவு நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படிக்க இந்த நாளில் நாம் ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகளில் அதிகாரம் 16 வசனம் வந்துட்டு வசனம் 31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, இந்த ரட்சிப்பு விசுவாசத்தினால தான் கிடைக்குது. பாருங்க, ரட்சிக்கிறவர் ஆண்டவர், ஆனால் நம்ம விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தேவனாகவும் ரட்சகராகவும் வந்திருக்காரு. எனக்காக தான் வந்திருக்காரு. என்னுடைய வாழ்க்கையில அந்த ரட்சிப்பு வந்துச்சுன்னா நான் பிழைச்சுக்குவேன், என்னுடைய ஆத்மா பிழைச்சிக்கும். அதே போல என்னுடைய வாழ்க்கையில நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வேன். என் ஆத்மா வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பேன் என்கிறதை நம்ம விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் போது நானும் பிழைச்சுக்குவேன், என்னோட வீட்டாரும் பிழைச்சுக்குவாங்க. ஹல்லேலூயா. இந்த அருமையான இந்த வசனத்தை நம்ம இந்த அப்போஸ்தலர் நடபடிகள்ல பார்க்கிறோம். பவுலும் சீலாவும் அவங்க சிறைச்சாலையில அடைப்பட்டு இருக்கும் பொழுது இந்த ஆண்டவருடைய கிரியை அங்க பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். அந்த சடுதியில அந்த சிறைச்சாலை கதவுகள் திறக்கிறதும், அவங்க கையில இருக்கிற அந்த செயின்ஸ் எல்லாம் அருந்து விழுகிறதும் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த சோல்ஜர்ஸ் ரொம்ப பயந்துருவாங்க. அவங்க அவங்கள ஆண்டவன் மாதிரின்னு சொல்லி நாங்க என்ன செய்யணும், இப்ப நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நீங்க விசுவாசிங்க, அப்பதான் உங்களுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு அழகா சொல்லி கொடுக்குறாங்க. பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், உலகத்துல குடும்பத்துல ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆனா அந்த மற்றவங்க யாருமே ரட்சிக்கப்படலை. இது ஒரு பாயிண்டா நிறைய பேர் ஜெபத்துக்கு சொல்லுவாங்க, சிஸ்டர் நான் மாத்திரம்தான் எங்க குடும்பத்திலே ரட்சிக்கப்பட்டிருக்கேன், யாருமே எங்க வீட்டுல இன்னும் ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த வசனம் தான் கரெக்டா, விசுவாசிக்கணும். யாரு விசுவாசிக்கிறது? அந்த ஒரு பொண்ணையோ ஒரு ஆணையோ கர்த்தர் தொட்டு அந்த குடும்பத்துக்காக ரட்சிக்கிறாரு. பார்த்தீங்களா, அவங்க தான் மெயினா இன்சார்ஜ். அவங்க விசுவாசத்துலதான் அந்த குடும்பத்தார் எல்லாருமே ரட்சிக்கப்பட போறாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு உற்சாகப்படுத்தும்படிக்கு இன்னைக்கு நாங்க சொல்ற ஒரு காரியம், கர்த்தர் ரட்சிக்கிறதுக்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. கர்த்தருடைய கரம் குறுகி போகல. அவர் எல்லாரும் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காகத்தான் இந்த உலகத்துக்கு சிலுவைக்கு போய் மரணத்தை ருசித்து அதை மீறி அவர் பரமேறி அவர் இன்ன வரைக்கும் உயிரோட இருக்கிறாரு, இனி வரப்போகிறார். எல்லா காரியங்களும் வேதத்துல ரொம்ப அருமையா அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப விசுவாசிக்கிற அந்த சகோதரி, அந்த சகோதரன், எந்த வீட்டுல இருக்கிறாங்களோ அவங்க இன்னும் அதிகமா விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்லியிருக்காரு. பாருங்க, இன்னும் விசுவாசிகளுக்கான அடையாளங்கள்னு நிறைய மார்க் 16ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல போட்டிருக்கு. ஆக விசுவாசிக்கிறவன் எப்படின்னா பெரிய காரியங்களை செய்வான். தேவனால் எல்லாம் கூடும்னா விசுவாசிக்கிறவர்களுக்கும் எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்துதான் அந்த குடும்பத்தையே ரட்சிக்க போறாரு. ஹல்லேலூயா. உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு இன்னைக்கு நான் ஒரு அப்பீல் கொடுக்கிறேன். நான் ஒரு காரியத்தை சொல்றேன். நீங்க விசுவாசித்து உங்களோட குடும்பத்தை வழி நடத்துங்க. நீங்க விசுவாசிச்சா போறோம். நீங்க 100% உங்க குடும்பம் அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு விசுவாசிங்க. ஏசப்பா ரட்சித்துட்டாரு. ஹல்லேலூயா. அவர் ரட்சிப்பை அவர் யாருக்கும் கொடுக்காம மறுக்க மாட்டாரு. ரட்சிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கே வந்தவர். அதனால அவரிடத்துல நம்ம மன்றாடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த குடும்பத்துல இருக்க அத்தனை பேரையும் ஒரே நொடியில ரட்சித்துருவார். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் பாருங்க, அவங்க ஒரு இந்து குடும்பமா இருந்தாங்க. இப்ப முழுக்க ஆண்டவரை நம்பி வர்றாங்க. அவங்களுடைய குடும்பத்துல அவங்க பூசாரியா இருந்தாங்க. அப்ப ஒரு நாளைக்கு அந்த குழந்தைங்க எல்லாம் சண்டே ஸ்கூல் போன பிள்ளைங்க
நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அந்த தகப்பனார் வந்து பார்த்துட்டு நீங்கள் இனிமேல்ட்டு இப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சண்டே ஸ்கூலுக்கு போக வேணான்னு சொல்லி தடுத்துட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க ரொம்ப ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஆண்டவரே இயேசப்பா, எங்கள் அப்பாவை ரட்சிங்க, எங்கள் குடும்பத்தை ரட்சிங்க, எங்கள் குடும்பத்தில் நிறையா பேர் இன்னும் உங்களை உண்மையான தெய்வம்னு அறியாமல் இருக்காங்க அப்படின்னு அந்த குழந்தைங்க ஜெபம் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு நாளைக்கு அவர் கம்ப்ளீட்டாக என்ன நடந்துச்சுன்னு தெரில, ஒரு நைட்டில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்கு. இந்த பிள்ளைங்க பயந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஒரு மாதிரி சத்தம் போட்டிருக்காரு. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொன்னது தான் கரெக்டு, நான் ஏசப்பாவை பார்த்தேன், இன்னைக்கு நேற்று நைட்டு பார்த்தேன், எனக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு, நான் என்ன செய்யறதான்னு நான் கேட்டேன், நீ விசுவாசின்னு சொன்னார், நீ என்னை நம்பு அப்படின்னு சொன்னார், நான் நம்புகிறேன், உண்மையான தெய்வம்னு இயேசுவை நான் நம்புகிறேன்னு சொல்லிட்டு வந்தாராம். அந்த குடும்பம் பாருங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த ஒரு வினாடி தான் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நாங்கள் சொல்கிறோம், ஆண்டவரே குடும்பத்தில் வந்து உங்களை நீங்கள் காண்பீங்க ஆண்டவரே. லார்ட், யூ மேனிஃபெஸ்ட் யோர் செல்ஃப் ஃபாதர் காட். நீங்கள் தெய்வங்கிறத நீங்கள் எல்லாருக்கும் காண்பீங்க, சொப்பனத்தில் காண்பீங்க, தரிசனத்தில் பார்க்கட்டும், நேருக்கு நேர் பார்க்கட்டும். அப்படி பார்க்கும்போது யாரும் இயேசு தெய்வம் இல்லைன்னு சொல்லவே முடியாது.